ஹலோ கைஸ், அடிக்கிற வெயில்ல எங்கேயாவது சுற்றுலா போகணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வர ஊர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக தென் தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் வருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில இருந்தும் நிறைய பேர் வட மாநிலங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கிறாங்க. இதனால அங்கே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் நெரிசல்கள் உண்டாகுது. இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அது என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இன்னும் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் இப்போவே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்பதான் உடனுக்குடன் இந்த மாதிரி செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். கொடைக்கானல்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து தென் தமிழ்நாட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. வட மாநிலத்தில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருப்பாங்க. இந்த நெரிசலான டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது வனத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் இருக்கு. அந்த இடங்களுக்கு யூஸ்வலா நம்ம போகணும்னாலே அவங்க வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபா கட்டணம் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. அப்ப அந்த கட்டணம் வசூலிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான லைன் நிக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல் அதிகமா ஆகுது அப்படின்னு சொல்லி இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இலவசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த இலவசம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. இனிமே வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபா கட்டணம் இல்லை. எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா இன்னிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கட்டணம் இல்லாம ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட், குணா குகை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா வனத்துறை கட்டுப்பாட்டுல இருக்குது. அந்த இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இலவசமா பார்த்துக்க முடியும். இந்த விஷயத்தை வந்து தளபதி விஜய் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. இதை கேட்டோடனே நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. நீங்க கொடைக்கானல் போயிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு லைக் அண்ட் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.